ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயுஷ் மாத்திரையோட இந்த பிக் தான் வந்து இப்போ வந்தீங்க அப்படின்னா பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஆயுஷ் மாத்திரை 2 பேரோட நின்று ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஃபிட்னஸ்க்காக வந்து இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எடுத்த பிக் தான் இது. வேறு லெவலில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த 2 பிக்குமே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரையோட ட்ரேட் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே ட்ரேடை சுற்றி நிறையவே வந்து டாக் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய ரூமர்ஸுமே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதில் வந்து 1, 2 வந்து கிளிக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மையான சோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவீல் பண்ணும்போது ஹார்திக் பாண்டியா பற்றி சிஎஸ்கே இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் டிஎஸ்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக 3வது வின்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா டோனன் ஃபெரேரா வந்து அவர் வந்து வேறு லெவலில் வெளுத்து வாங்கிட்டார். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஃபேப், செகண்ட் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கன் பவுலர் டி சில்வா, 3வது மேட்ச்சில் வந்து டோனன் ஃபெரேரா இவர் வந்து வேறு லெவல் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே வந்து சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான 2 விக்கெட் வந்து எடுத்தார். டிகாக் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்கேயில் வேறு லெவல் சம்பவம் பண்ணி மேட்ச்சை வந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் வந்து ஹெட் கோச்சான ஃப்ளமிங்கை வந்து மாற்றுறதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. இங்கே உள்ள பவுலர்ஸ் வந்து என்ன மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேல கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ட்ரேட் ஸ்பீச் வந்து போயிட்டுருக்குது. ஹார்திக் பாண்டியாவா, யாரை வந்து ஃபினிஷராக வருவாங்க, யாரை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மா பற்றியும் வந்து டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மா வந்து உள்ளே எடுத்துகிட்டு ராகுல் சஹரை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதத்தில் வந்து அது டேலி ஆகுது அப்படிங்கிறதுமே தெரியல. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது அவரை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து எடுக்கிற மாதிரியும், சன்ரைசர்ஸ் வந்து யார் தராங்க, ரீப்ளேஸ் பண்ணி தராங்க அது வந்து தெரில அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸுமே நடுவில் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா நூர் அகமது, அகில் ஹுசைன்லாம் திருப்பி கொடுக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து அவங்கள ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட ஒர்த்தான ஒரு பர்சனை தான் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க சிஎஸ்கே. ஏன்னா அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, அகில் ஹுசைன், அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது இவங்கள பற்றி டாக் போயிட்டுருக்கு. பல விதத்தில் வந்து யோசிச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷரை நோக்கி தான் வந்து சிஎஸ்கே வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ ஃபினிஷர் வந்து மஸ்ட் பி வந்து ஆல்ரவுண்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கிறது மாதிரி தோணுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் ஹார்திக் பாண்டியாவோட பேர் வந்து அடிபட்டுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸை பற்றியும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்களா அப்படிங்கிறதுமே தெரியல. கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் வந்து தேவை. அதனால தான் அந்த டேவிட் மில்லர் டாக் கூட இருந்துகிட்டு இருக்குது. ஒர்த்தான ஒரு ஃபினிஷர் வேணும், ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷர் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ எம்எஸ் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட தெரில. பட் பென் ஸ்டோக்ஸ், ஹார்திக் பாண்டியா, டேவிட் மில்லர் இவங்களோட 3 பேரோட பேர் வர்ற காரணமே வந்து அவங்க எதிர்பார்க்க ஃபினிஷர் வரணும் அப்படிங்கிறனால தான் இந்த வந்து டாக் வந்து ட்ரேடை சுற்றி நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எப்படி வருங்கிறது தெரில. ஸோ இந்த 3 ஃபினிஷரில் வந்து யார் வந்தால் நல்லாயிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.